சூர்யா என்பவன் ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல. சென்னை மாநகரத்தில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தான். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்து அலுவலகத்துக்கு செல்லும் வாழ்க்கை ஒரு சுழற்சி போல நகர்ந்து கொண்டிருந்தது. வேலை இருந்தும் மகிழ்ச்சி இல்லை, சம்பளம் இருந்தும் நிம்மதி இல்லை. அவனுக்குள் ஒரு கேள்வி எப்போதும் எழுந்து கொண்டே இருந்தது. இதுதான் வாழ்க்கையா? ஒரு நாள் காலை யோசனையுடன் டீ கடைக்கு சென்றான். அங்கு அவன் எதிர்பாராத முகம் ஒன்று. தனுஷ், காலேஜ் நண்பன். 10 வருடங்களுக்கு பிறகு சந்தித்த சந்தோஷம் சில நிமிடங்கள் மட்டுமே நீடித்தது. தனுஷ் இப்போது ஒரு பிரபல பிசினஸ்மேன். கார், பிராண்டட் உடைகள், உயர்ந்த தரமான மொபைல் எல்லாமே அவனிடம் இருந்தது. மச்சான், நீ இன்னும் வேலைதான் பண்றியா என்ற அவனுடைய சிரிப்பில் அனாதரவின் ஒலி இருந்தது. அந்த ஒரு சந்திப்பு சூர்யாவின் வாழ்க்கையை புரட்டி போட்டது. அன்றிரவு அவனால் தூங்கவே முடியவில்லை. நம்ம வாழ்க்கை இதுக்காகத்தான் விட்டுட்டோமா என்ற கேள்வி வலிக்க ஆரம்பித்தது. மறுநாள் அவன் வேலை விட்டு விட்டான். அவனுடைய கனவு ஒரு அனிமேஷன் டைரக்டராக வேண்டும். யூடியூப்ல ஒரு சேனலை தொடங்கி எல்லாவற்றையும் தனியாகவே செய்தான். ஸ்டோரி போர்டு, வாய்ஸ் ஓவர், எடிட் ஒவ்வொன்றும் அவன் கையால். ஆரம்பத்தில் பார்வையாளர்களே இல்லை. யாரும் லைக் செய்யவில்லை, கமெண்ட் எழுதவில்லை, சப்ஸ்கிரைப் செய்வதற்கே யாரும் முன் வரவில்லை. ஆனால் சூர்யா தன் நம்பிக்கையை விட்டு வைக்கவில்லை. ஒரு நாள் ஒரு ஷார்ட் வீடியோ வெளியிட்டான். அதில் அவன் சொன்ன ஒரு வரி, நீ ஆக்டிங் பண்றேன்னு யாருக்கும் தெரியாம வாழ்க்கையை நடிக்கிறது தான் பெரிய பெர்ஃபார்மன்ஸ். அந்த வீடியோ 24 மணி நேரத்துல 2.3 லட்சம் பார்வைகள் பெற்றது. அடுத்த நாளே யூடியூப் ட்ரெண்டிங். பதிவுக்காரர்கள் வெள்ளம் போல வந்தார்கள். அதே நேரத்தில் ஒரு அவார்டு கிடைத்தது, சிறந்த தனிப்பட்ட உருவாக்குனர். வாழ்க்கை இப்போது அமைதியாக ஓடுகிறது என்று நினைத்த நேரத்துல மீண்டும் ஒரு திருப்பம் வந்தது. தனுஷ் டைரக்டர் கால் செய்தான். நம்ம அப்கமிங் அபார்ட்மெண்ட்க்கு ஒரு சினிமேட்டிக் ஆட் வீடியோ வேணும், நீதான் பண்ணணும் என்றான். சூர்யா சரி என்றான். அந்த ஒரு வார்த்தை அவரது வாழ்க்கையை வேறொரு கட்டத்துக்கு எடுத்துச் சென்றது. அந்த விளம்பர வீடியோ வெளியான நாளிலேயே அபார்ட்மெண்ட் முழுவதும் ப்ரீ புக்ட். அந்த ஆட் வீடியோ யூடியூப்ல வைரல் ஆனது. பார்வையாளர்கள் கமெண்ட் பண்ண ஆரம்பித்தார்கள். இது என் வாழ்க்கை மாறி இருக்கு. இந்த வீடியோ பார்த்து கண்கள் ஈரமாயிடுச்சு. மனசை தொடும் கதையா இருக்கு. அப்போதுதான் பெரிய உண்மை வெளியில் வந்தது. அந்த வீடியோ ஒரு இமேஜினரி கதை இல்லை. அது சூர்யாவின் வாழ்க்கையே. அதில் உள்ள பாத்திரங்களும் உண்மையிலேயே நடந்த சம்பவங்களும் தான். தனுஷ் கூட அதை புரியாம, உங்க இமேஜினேஷன் மாசா இருக்கு என்று சொல்லிவிட்டான். ஒரு நாள் யூடியூப் லைவ்ல சூர்யா சொன்னான், நம்ம வாழ்க்கை உண்மையாதான் இருக்கணும். சந்தோஷமும் வரும், சோகமும் வரும். ஆனா நம்ம உண்மைத்தன்மை தான் நம்மள உயர வைக்கும். அந்த வீடியோ பார்த்த ஒரு நபர் தன் உணர்ச்சியோடு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினார். அண்ணா, உங்க வீடியோ கேட்டுதான் நான் சூசைட் ட்ரை பண்ணலன்னு சொல்லும் போது அந்த வார்த்தைகள் சூர்யாவின் கண்களில் கண்ணீரை கொண்டு வந்தது. அந்த நாளே அவர் சேனலுக்கு ஒரு புதிய பெயர் வைத்தார், உயிர் வாழ்க்கை. இனி அந்த சேனலில் வரும் ஒவ்வொரு வீடியோவுமே ஒரு உயிரின் உணர்வுகளுடன் இருக்கும். இந்த கதை உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல எழுதுங்க. இந்த மாதிரியான உண்மையான வாழ்க்கை கதைகள் வரணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு பெரிய ஊக்கமா இருக்கும். உங்க ஆதரவு தான் எங்களுக்கு விருது. அந்த சூர்யா வாழ்க்கை மாறின மாதிரி இந்த சூர்யா வாழ்க்கை மாறுறது உங்க கையில தான் இருக்கு. இந்த வீடியோவும் 2.5 மில்லியன் வியூஸ் தொடுமா? பார்க்கலாம்.